ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராசரி வெஜிடபிள்ஸ் வாங்க போகிற டைம் நம்ம எப்படிலாம் பார்த்து வாங்கணும், நம்ம வாங்குகிற திங்ஸ் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே டைம் அதிலேருந்து நம்ம எப்படி லாபமாக வாங்குறது, மந்த்லி செலவு பண்ணுற இந்த கிராசரி ஐட்டங்களில் எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே உங்களோட குட்டி குட்டி லைக்கை போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மந்த்துக்கு தேவையான திங்ஸ் வாங்க போகிறப்ப ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் மந்த் வாங்கியிருக்க திங்ஸையே அகெயின் ரிப்பீட்டடாக வாங்கினா நமக்கு அது லாஸ் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டும் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போகலாம். சும்மா நம்மளும் பர்ச்சேஸ் போகிறோம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு கண்டது கடியதெல்லாம் வாரி போட்டுட்டு வீட்டுக்கு வர்ற பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க, அதுவும் குவாலிட்டியான ஆஃபராங்கிறத கிராஸ் செக் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு மைண்டை கொண்டு வாங்க. நம்ம ரெகுலராக எப்போவுமே ஒரே கடையிலே வாங்கினோன்னா நமக்கு பக்கத்து கடையில் என்ன ரேட்டுங்கிறது தெரியாது. நார்மலாக வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு கடை அட்லீஸ்ட் ஒரு 1லேருந்து 2 ரூபா கூட வேரி ஆகும். மேக்ஸிமம் 5 ரூபா வரைக்கும் வேரி ஆகிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் திங்ஸ் வாங்குகிற விஷயங்களில். கிராசரி ஐட்டம் நம்ம மந்த்லி ஒரு டைம் தான் வாங்குற மாதிரி பழக்கம் வச்சுக்கணும். வாரத்தில் ஒருக்கா இல்லை தேவையான பொருள் கரெக்டாக வாங்காமல் அடிக்கடி கடையில் போய் வாங்குகிற பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். இதனால நமக்கு லாஸ் தான் ஆகும். மேக்ஸிமம் ஹோல்சேல் கடையில் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா நமக்கு மந்த்லி பட்ஜெட் இப்போ ஒரு 5லேருந்து 6 ரூபா வருதுன்னு வைங்களேன். ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்களா ஒரு 3,000 to 4,000க்குள்ளே முடிக்கிற மாதிரி வரும். இது ஒரு பெஸ்ட் ஐடியா. இப்போ நம்ம கையில் கேஷ் நிறையா வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பழக்கம் இல்லை தான். எல்லாமே ஜிபே, பேடிஎம், மொபைல் பே அந்த மாதிரி வந்துடுச்சு. இருந்தாலும் நீங்கள் கடைக்கு போகிறப்ப உங்களுக்கு பெஸ்ட்டு என்னென்னா கையில் கேஷ் கொண்டு போங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கேஷ் கொண்டு போனால் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும், இதில் இருந்து நம்ம பேலன்ஸ் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்ற ஒரு மைண்ட் உங்களுக்கு வரும். ஸோ முடிஞ்ச வரை கையில் கேஷாக ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2000மோ 3000மோ நீங்கள் எடுத்துக்கிட்டு இதிலேருந்து 500 நம்ம பேலன்ஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிற மைண்டில் போனீங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் நம்ம வாங்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போல்லாம் தெருவுக்கு தெருவு 2 3 4 ஷாப்பெல்லாம் இருக்குது. இந்த காய்கறி கடைகள்லேருந்து கிராசரி ஐட்டம் வாங்குறதுலேருந்து நமக்கு தெரிஞ்சவங்களே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க கடையில் தான் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அவங்க முகத்துக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆகிரும். ஸோ கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. வாங்குறீங்க, கொஞ்சம் ஆஃபர்ஸ் எங்கே போட்டிருக்காங்களோ அங்கே வாங்குங்க. இது ஒரு எமர்ஜென்சி நம்ம போக முடியாது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் வாங்குகிற பழக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டு போட்டு வாங்குவாங்க அக்கௌண்ட்ஸில் வச்சு. அது என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய டேஞ்சர்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு 1ஆம் தேதி வாங்குகிறோம், 30ஆம் தேதி பே பண்ணுறோன்னு வைங்களேன். அந்த இடப்பட்ட டேட்டில் நம்ம என்னென்ன வாங்கணுங்கிறது நம்ம டோட்டலாக மறந்துடுவோம். அவங்க அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேட் வைஸுமே நார்மலாக அவங்க ஒரு 5 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா நமக்கு 7 ரூபா போடுவாங்க. ஸோ அதனால் அது நமக்கு லாஸாக தான் இருக்கும். நீங்கள் வாங்குறீங்க, கேஷ் அண்ட் கேரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டில் அக்கௌண்ட்ஸ் வச்சு வாங்குகிற பழக்கத்தை வைக்காதீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் இப்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வீக்லி ஒன்ஸ் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ அப்படி சம்பளம் வர்றப்ப அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அதை மொத்தமாக போய் வாங்கிட்டு வந்துடுங்க. இப்படி வாங்குறதுனால நமக்கு கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும், நஷ்டமாக இருக்காது. ஸோ இந்த டிப்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அடிக்கடி வீட்டு பக்கத்தில் இப்போ மீன், கீரை, காய்கறிகள்லாம் வர்றப்ப நமக்கு ரேட்டு அது ஒரு ரேட்டில் கொண்டு வருவாங்க. இருந்தாலும் ஊர்லன்னு ஒரு மார்க்கெட் கூடல புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டேட்டில் நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டில் போயும் திங்ஸோட ரேட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு கடைக்கு 2 கடை நம்ம விசாரித்தோன்னா காய்கறிகளில் கண்டிப்பாக வேரி ஆகுங்க. அது நீங்கள் அலைச்சல் பார்க்காம போய் விசாரித்து பார்த்து ஒரு வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கோ தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். நிச்சயமாக வீட்டு பக்கத்தில் நமக்கு வாயில் கொண்டு தர மாதிரி வர்றது கண்டிப்பாக அவங்க லாபம் இல்லாமல் வரமாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் மார்க்கெட்டில் போய் திங்ஸ் வாங்குற மாதிரி ஒரு பழக்கத்தையும் வச்சுக்கோங்க. நமக்கு லாபமாக தான் இருக்கும். என்னதான் நமக்கு குறைஞ்ச வருமானமாக இருந்தாலும் நிறைவாக நம்ம வாங்கலாங்கிற மைண்டில் நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் நமக்கு ஏற்ற மாதிரி அங்கே வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போ காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்கல்ல. அப்போ நம்ம இந்த வாரத்தில் 2 நாளைக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோன்னா அந்த 20 ரூபீஸ் 10 ரூபீஸ்க்குள்ளே தான் கண்டிப்பாக தாராளமாக பார்த்து நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம். அதை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அது நமக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அந்தந்த டைம் சீசனுக்கு ஏற்றது எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு அந்த டைம் இருக்குதோ அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் கண்டிப்பாக சேல் பண்ணுவாங்க. அந்த சீசனுக்கு ஏற்ற ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக தேவை.
இப்போ வந்து மாம்பழம் சீசன் இந்த மே மந்த்து ஜூன்லலாம். ஸோ மாம்பழம் அப்போ கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக இருக்கிறப்ப அதை வாங்கி சாப்பிடலாம். அதேமாதிரி ஆப்பிளுக்கு ஒரு சீசன் வரும், திராட்சைக்கு வரும், பலாப்பழத்துக்கு வரும், நொங்குக்கு வரும். அந்த சீசன் டைமில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ நம்ம கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்ற ஒரு பழக்கத்தையும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசியெல்லாம் ரெகுலராக போய் வாங்குற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஒரு மந்த்துக்கு மேக்ஸிமம் 25 கிலோ எடுத்திங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு பையாக எடுத்துக்கோங்க, அது நமக்கு லாபமாக இருக்கும். 1 கேஜாக நீங்கள் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக 60-70 ரூபா சொல்லுவாங்க, நமக்கு அது கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம மார்க்கெட் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை கிராசரி ஐட்டம் வாங்குறதுக்கு ஒரு ஷாப்புக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் உள்ள குட்டி பசங்களையோ கூட்டிகிட்டு போகிற பழக்கத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா அவங்கள அழைச்சிட்டு போகிறப்ப அன்வான்டாக தேவையில்லாமல் ஐஸ்கிரீமு அது இதுன்னு சாப்பிடக்கூடாதெல்லாம் கேட்பாங்க, அடம் பிடிப்பாங்க. நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். சாக்லேட்டு, ஜெல்லி அது இதுன்னு கேட்குறப்ப நம்ம மைண்டும் ஐயோ பையன் கேட்குறான், பொண்ணு கேட்குறான்ட்டு வாங்கி கொடுப்போம். அது நமக்கு தேவையில்லாத ஒரு செலவு தான். நம்ம ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸோ ஜூஸோ ஃப்ரெஷ்ஷாக போடுறத வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு கொடுக்கலாம். ஸோ நான் மார்க்கெட்டுக்கு ரெகுலராக போகவும் கூடாது. அப்படியே போகிறப்ப வந்து பசங்களை அழைச்சிட்டு போகிற ஹேபிட்டாக நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள், வத்தல் பொடி, மல்லித்தூள், குழம்பு மசாலா இந்த ஐட்டங்கள் எல்லாம் நம்ம பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்காதீங்க. நீங்கள் வீட்டிலையே வாங்கி ஹோல்சேல் கடையில் போய் வாங்குங்க. வாங்கிட்டு நல்லா காய போட்டு அதுக்குள்ளே ரேஷியோவில் திரித்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 மாதம் இல்லைனா மினிமம் 1.5 மாதத்துக்காச்சும் வரும். அதுவும் நமக்கு இன்னொன்று நம்ம கைப்பட பண்ணுறது செல்ஃப் சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், குவான்டிட்டியாகவும் இருக்கும். ஸோ நமக்கு அதில் லாபம் தான் இருக்கும், லாஸ் கிடையாது. நீங்கள் இதுவரை வெளியே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது, ஃப்ரெண்ட்லேயோ சரி மொட்டை மாடிலேயோ சரி, ஒரு சில காய்கறிகளை நம்ம வீட்டிலே விதை போட்டு கொண்டு வரலாம். அதில் பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் அந்த மாதிரி விஷயங்கள், புதினா, கீரை, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கீரை வகைகள் இதெல்லாமே வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு அதிலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நமக்கு அது ஒரு சேவிங்ஸ் தான். அது முடிஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா நீங்கள் அது தாராளம் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஊரில் இருக்கீங்க, ஒரு 2 சென்ட் 3 சென்டில் இருக்கீங்க, ஃப்ரெண்டில் இடம்லாம் இருக்குன்னா முருங்கை மரம், வாழை, தென்னை மரம், லெமன் ட்ரீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு டைம் பண்ணாலே போதும். அதுக்கு ரெகுலராக தண்ணிலாம் ஊற்றணுன்னா கூட தேவையில்லை. ஸோ பட் நமக்கு அதுலேருந்து வர அவுட்புட் பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் சீசனுக்கு சம்டைம் எவ்வளோ ரேட் ஆகுது. நமக்கு வீட்டிலே இருந்து கிடைக்கிறப்ப ஒரு 10 தேங்காய் கிடைச்சாலும் லாபம் தானேங்க. அதேமாதிரி லெமன் ட்ரீயும் அதே தான். சம்மர் டைம்லாம் வந்து நீங்கள் அதை சேல் கூட பண்ணலாம் நிறைய வந்துருச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெயினாக தான் இருக்கும். நிறைய இடம் இருக்குன்னா வீட்டிலே கோழி கூட வளங்க, உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா. ஏன்னா அதுலேருந்து முட்டை வரும், நம்ம சிக்கனுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மைண்டில் நம்ம பண்ணுறப்ப சேவிங்ஸ் தான் அதுவும் பார்த்துக்கோங்க. ஒரு வருஷத்தில் ஒரு டைம் நமக்கு புளி கிடைக்கும்ல, ஊரில் உள்ள புளியெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம பேக்கெட்டில் உள்ள புளி வாங்கி யூஸ் பண்ணுறதை விட. அந்த மாதிரி அந்த சீசனில் கிடைக்கிறப்ப புளியெல்லாம் வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்கடி கடையில் போய் புளி வாங்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இவ்வளோதாங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.